திரள் கூட்டத்தை தம்மோடு கூட இயேசு சேர்த்துக் கொள்வதற்காக, பணக்காரர்களை தம்மோடு கூட இயேசு சேர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய உபதேசத்தின் தரத்தை இயேசு ஒரு இம்மி அளவு கூட குறைக்கவில்லை. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தியோடர் வில்லியம்ஸ் என்கிற தேவனுடைய ஊழியர் சொன்ன காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் சொன்ன ஒரு காரியம், இயேசுவுக்கு தேவை பக்த கோடிகள் அல்ல, இயேசுவுக்கு தேவை சீஷர்களே. ஆமென். ஆமாம், இன்னைக்கு நான் இடையில ஒரு நாள் இந்த கேள்வியை கேட்டேன், நம்முடைய மத்தியில் பக்த கோடிகள் அதிகமாக சீஷர்கள் அதிகமானு கேட்டப்போ நீங்களே பதில் சொன்னீங்க. ஆமாம், அதனால் நம்ம பக்த கோடிகளாக இருக்கக்கூடாது, நம்ம யாராக இருக்கணும்? சீஷர்களாக இருக்கணும். இயேசுவை தீவிரமாக பின்பற்றுகிற சீஷர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அந்த வரிசையில் நாம் நிற்கணும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். நிலைத்திருந்தால்ங்கிற வார்த்தையை உங்களோடு கூட கொஞ்சம் நான் சொல்லிட்டு இந்த வசனத்தினுடைய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஆரம்பித்தோம் ஏதோ முடித்தோம் என்பது அல்ல, இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் இயேசுவை பின்பற்றுகிறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு எல்லாமே சாதகமாக இருக்குங்கிறது கிடையாது, எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக நடக்குங்கிறது கிடையாது, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதத்தில் எதிர்பார்த்த வேலைகளில் நடக்கும் என்பது கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை உண்மையாய் பின்பற்ற தீர்மானிக்கும் போது மற்றவர்களுக்கு இல்லாத சோதனைகள் நமக்கு வரும், மற்றவர்களுக்கு இல்லாத போராட்டங்கள் நாம் சந்திக்க நேரிடும், மற்றவர்களுக்கு இல்லாத அநேக எதிர்மறையான காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் சந்திக்க நேரிடும். இயேசு அப்படிப்பட்ட ஈஸியான ஒரு வாழ்க்கையை ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. என்னை பின்பற்றினா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குன்னு அவர் ஒருபோதும் எளிதான ஒரு வாழ்க்கையை தம்மை பின்பற்றுவர்களுக்கு வாக்கு பண்ணவே இல்லை. அவரை பின்பற்றும் போது நமக்கு பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். இத்தனைகளின் நடுவில் நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்மை கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் அழைத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது விட்டு பின்வாங்குகிறவர்கள் அல்ல, இறுதி வரை அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவருக்கே நிறைய சோதனை வந்துச்சு. ஸோ அவரோடு கூட இருக்கிறதுக்கே பெரிய சவால் இருந்தது. அதனால தான் இயேசு அந்த மேல் வீட்டறையில் தன்னுடைய 12 சீஷர்களை பார்த்து சொன்னார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள். என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் யாரு? நீங்கள் மாத்திரமே, நீங்கள் தான். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிலைச்சு நிற்கிற வாழ்க்கை. ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிறது அல்ல. நான் எப்படி ஆரம்பித்தேன் அல்லது இன்றைக்கி நான் எவ்வளோ மேன்மையாக வாழ்கிறேங்கிறதுல என் வாழ்க்கையை நான் எப்படி முடிக்க போகிறேங்கிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையின் முடிவு மிக மிக முக்கியம். அதனால் முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று 2 முறை சொல்லுகிறார். ஒன்று, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்து கட்டளை கொடுத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் இயேசுவிடம் கேட்டபோது அப்பொழுதும் ஆண்டவர் அந்த
அதே வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 முறை மத்தேயு 10வது அதிகாரத்திலும் மத்தேயு 24வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வேண்டுமென்றால் வாசித்து விடுவோம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதை நீங்க மார்க் 13வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை குறித்து ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிங்க. கடைசி காலத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், அது எப்படி நடக்கும்ங்கிறத உள்ள அறிவை காட்டிலும் நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் என்று சொல்லுவேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்க பூகம்பம் வரும், இங்க அழிவு வரும், இங்க குழப்பங்கள் வரும்ங்கிறத தெரிந்து கொள்வதை காட்டிலும் மிக மிக முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எத்தகைய சூழ்நிலைகளுக்குள்ளே நான் கடந்து போனாலும் இறுதி வரை இயேசுவுக்காக நிலைத்து நிற்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் தான் வேணும். அதனால எனக்கு அங்க பூகம்பம் வரும், இங்க வரும், இது அழிவு வரும், இந்த சுனாமி வரும், நல்லதுதான். இதெல்லாம் நம்மளை அலர்ட் பண்ணாலே போதும். ஸோ அதனால இந்த அறிவை காட்டிலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், முடிவு பரியந்தம் கடைசி நாட்களில் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்னு அந்த நீங்கள் மார்க் 13வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் அல்லது லூக்கா 21வது அதிகாரம் ஒலிவமலை பிரசங்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 4 காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது, வஞ்சனைகள் வரும். என் நாமத்தை கொண்டு என்ன செய்வாங்க, உங்களை வஞ்சிப்பாங்க. நான் தான் கிறிஸ்துவின் என் பேரை சொல்லியே உங்களை ஏமாற்றுவாங்க. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சொல்கிறாரு. உங்களை பகைப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட பகைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உபத்திரவம் இருக்கும். பாழான அருவருப்பு ஆலயத்தில் நிற்கும்போது அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு சில பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போய் பின்வாங்கி போய்விடக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களினுடைய உணர்வற்ற நிலை, நோவா காலத்தில் ஜனங்கள் உணர்வற்று குடித்து வெறித்து புசித்து பெண் கொடுத்து ஜலப்பிரளயம் வந்து அவங்கள வாரிக்கொண்டு போக மட்டும் உணராத ஒரு உணர்வற்ற நிலையில் வாழ்ந்தது போல அவர்களுடைய அந்த உணர்வற்ற நிலையும் நம்மளை பாதித்து விடக்கூடாது. சகையினால பகையோ அல்லது நம்மை சோர்வுண்டாக்கும் சூழ்நிலைகளோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை பின்வாங்கி போக செய்து விடக்கூடாது. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இயேசு நடுவில் இந்த காரியத்தை சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்க. அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஏதோ ஆரம்பித்தோம் ஏதோ முடித்தோம் அப்படின்ட்டு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். எபிரேயர் 10:38 ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைய நல்லா கவனிங்க. ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை. இன்னைக்கு நான் எப்படி மேன்மையா இருக்கிறேங்கிறத விட என் முடிவு மிக மிக முக்கியம். இதே ஆலயத்தில் இதே சபையில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர். நான் சபை விட்டு சபை போனதை சொல்லலை, பின்வாங்கி போனவர்கள். இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த கிறிஸ்தவ விசுவாசமும் வேண்டாம் சொல்லி பின்வாங்கி போனவர்கள் ஏராளம். இதே ஆலயத்தில் VBSல கலந்து கொண்டு சிறு வயது முதல் சண்டே கிளாஸ் இருந்து, உங்கள் பிள்ளைகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா உற்சாகமாக இருந்தவங்க, நல்ல காரியங்களை செஞ்சவங்க. ஆனால் எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இயேசுவே வேண்டாம், இந்த உலகம் போதும், அப்படி நம்ம வாழ்ந்து விடக்கூடாது, அப்படி நம்ம காணப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்வாங்கி போவானே ஆனால் ஆண்டவர் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். ஆண்டவர் அவன் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். பின்வாங்கி போனோம்னா நம்ம மேலே பிரியமாக, இந்த உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதனால் என் பிள்ளை உலக அளவில் நல்லா இருக்கிறா, என் பிள்ளை உலக காரியங்களில் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான், எல்லாம் நல்லது தான். என் பிள்ளை ஆண்டவருக்குள்ளே இருக்கிறானா, இதே ஆலயத்துக்குள்ளே வந்தவங்க தான், இதே ஆலயத்தில் சத்தியத்தை கேட்டவங்க தான்,
இதே ஆலயத்தில் எல்லா கூடுகையிலையும் கலந்து கொண்டவங்க தான். உங்கள் சந்ததியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் சந்ததிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை நம்ம விட்டுட்டோம். பேரண்ட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம் துணிஞ்சு. அதனால் பின்வாங்கி போகிற ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இம்மைக்குரிய காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக இயேசுவை விட்டு விட்டு போகிற வாழ்க்கை அல்ல. முடிவு பரியந்தம் அவருக்காக நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஸோ முடிவு பரியந்தம் ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை. பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஒரு உறுதி எடுங்க, ஆண்டவரே கலப்பையில கை வைத்துட்ட ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில விடை தெரியாத கேள்விகள் அநேகம் என்ன சந்திக்கலாம், அநேக காரியங்களை நான் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆண்டவரே கலப்பையில கை வைத்து விட்டு நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். அப்படிப்பட்ட உறுதியோடு வாழ்வோம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை, நிலைத்து நிற்கிற வாழ்க்கை. இந்த கால வேளையில் உங்களை அன்போடு கூட கேட்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே என் சந்ததிகள் எப்படிப்பட்ட நிலைமை, இன்றைக்கு இயேசு வருவாரே ஆனால் என் சந்ததிகளின் நிலைமை என்னவாகும்? கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், நல்ல காட்சிகள் இருக்கலாம், உயர்ந்த நிலைமையில இருக்கலாம், பிள்ளைகளினுடைய நிச்சயம் என்ன நிலைமையா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கொஞ்சம் கூட அதை குறித்து கவலை இல்லாம கதறுவோம், அழுவோம், பின்வாங்கி போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். பேரண்ட்ஸ், உங்க சந்ததியை துணிஞ்சு விட்டுட்டு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். செத்தவனுக்காக புலம்புவது போல உங்கள் இருதயம் பாரப்படட்டும் என்று சொல்லுகிறேன். உங்கள் இருதயம் பாரப்படுத்தட்டும். ஸோ பின்வாங்கி போகிறவன் மேல் ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமாயிராது. மாறாக அவர் என்ன விரும்புகிறார் என்றால் நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்களாய், முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய காரியங்களிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதும் போதும் சரி, சபைகள் மிஷனரி பிரயாணங்களிலே அவர் உபத்திரவங்களை சந்தித்த போதும் சரி, அவர் சொன்ன ஒரு ஆலோசனை, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், கிருபையில் நிலைத்திருங்கள், இறுதி வரை ஆண்டவருக்காக நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆலோசனையை பவுல் சபைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ நம்ம வந்தோம் ஏதோ போனோம்னு இல்லை, ஆண்டவருக்குள்ள முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில சோர்ந்து போகாம, பின்மாற்றத்துக்கு உண்டான எல்லா சோதனைகளும் வரும். இந்த இயேசுவே வேண்டான்னு சொல்லிட்டு போகக்கூடிய காரியங்கள்லாம் வரணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆவியினுடைய நிறைவை நாடணும், பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலை நாடணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொல்வேன், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த ஆவிக்குரிய நிலைமையை காட்டிலும் இந்த வருடத்தின் முடிவில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறுகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. முன்னேறினவர்களாக இருப்பீர்கள். வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்திற்கு கீழ்ப்படியணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, கீப் மூவிங், கீப் க்ரோயிங், ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள்ல இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்ம ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டோம். ஆமென். அந்த ஆண்டவரோடு உள்ள உறவு உண்மையா இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம். வாலிப பிள்ளைகள் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது கஷ்டமா இருக்கு, வேதத்தை எப்போ கடைசியாக வாசிச்சேன்னா கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமா மாறும். இந்த பைபிளை படித்து கொண்டே இருங்கள், ஜெபியுங்கள். 10 நிமிடமாவது, குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஜெபிங்க, அல்லது 10 நிமிடமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாடுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. தாகம் உள்ளவன் மேல் அவர் நிச்சயமா தண்ணீரை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். அவரிடத்துல கேட்கும் போது அவர் ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அதிக நிச்சயம், அவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிலைத்து நிற்கிற வாழ்க்கை. இங்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? 8வது அதிகாரம் 31வது வசனத்தில்,
என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அல்லது ஆர்சி பைபிளெல்லாம் மிக அழகாக இருக்குது. உபதேசம் என்று சொல்லுகிற இடத்துல என் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்களாயில் உண்மையாகவே என் சீடராய் இருப்பீர்கள். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இஃப் யூ அபைட் இன் மை வேர்ட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ் இன்டீட். நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்களே ஆனால் உண்மையாகவே என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். அப்போ உபதேசத்தில் வார்த்தையில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? வசனத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பில் அழகாக இருக்குது. இஃப் யூ கண்டினியூ டு லிவ் இன் அக்கார்டன்ஸ் வித் மை மெசேஜ் யூ வில் ட்ரூலி பி மை டிசைபிள்ஸ். தொடர்ச்சியாக என் வசனத்தை கடைபிடித்து கை கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் என் சீஷர்களாக இருப்பீர்கள், மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். அப்போ உபதேசத்தில் நிலைத்திருப்பது, வார்த்தையில் நிலைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் வசனத்தை கை கொண்டு வாழ்வது. சொல்லுங்க, கை கொண்டு வாழ்வது, கீழ்ப்படிந்து நடப்பது, அதுதான் அவருடைய வார்த்தையின் நிலைத்திருப்பது. வேற எதுவுமே கிடையாது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ உண்மையாக வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க ஆண்டவருடைய சீஷர்களாக இருப்பார்கள், சீஷர்களாக இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லும்போது அதை நான் கேட்குறேன் அப்படிங்கிற காரியத்தோடு கூட திருப்திப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கி வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன், அல்லது வீட்டில் அந்த செய்தியை கேட்டேன், இந்த செய்தியை கேட்டேன் அப்படின்னு அதோடு நின்று விடக்கூடாது. அல்லது பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டேன் அப்படின்னு நின்று விடாதபடி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை வாசித்தோமோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்போ வெறுமனே வசனத்துக்கு கீழ்ப்படியாம வெறுமனே கேட்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம யார் தெரியுமா? நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம். நான் சொல்றது புரியுதா புரியலையா? கேட்குற வசனத்துக்கு கீழ்ப்படியாம வெறுமனே வசனத்தை செய்திகளை மாத்திரம் கேட்குறவங்களா இருந்தோம்னா நம்ம யாரு? நம்மையே நாம ஏமாத்திக்கிறவங்க. நான் சொல்லலை, உங்களுக்கு வசனம் நிறைவேறுக்கு தெரியாததுனால வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி. அப்போ செய்யாதபடி வெறுமனே வசனத்தை கேட்டோம்னா நம்மையே நம்ம என்ன செஞ்சிடறோம்? வஞ்சித்து கொள்ளுகிறோம், நம்மையே நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம். என்ன கவனிக்கிறீங்களா? திருவசனத்தை அதற்கு கீழ்ப்படியாம வெறுமனே கேட்கிறவங்களா இருந்தா என்ன அர்த்தம்? நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்மையே நாம ஏமாத்துறதுங்கிறது சாத்தானால ஏமாற்றப்படுவதை விட கொடிதான காரியம். சாத்தானால ஏமாற்றப்படுவதை விட கொடிதான காரியம் நம்மையே நம்ம ஏமாற்றிக்கிறது. அதை கூட கண்டுபிடிச்சிடலாம், இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னா, இங்கே வந்து உட்காந்து என்னையவே நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னா, ஊழியரை ஏமாத்தலை. நம்ம யாரை ஏமாத்துறோம் சொல்லுங்க? நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம். வசனத்தின்படி நடக்கலைன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம். அதனால கேட்குற வசனமா இருக்கலாம் அல்லது வாசிக்கிற வசனமா இருக்கலாம், அது வாழ்க்கையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. சின்ன வசனம் எது கேட்டாலும் சரி, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, எனி சிஸ்டம் ஆஃப் தாட் மஸ்ட் பி புட் இன்டு ஆக்ஷன். எந்த ஒரு காரியத்தை நம்ம படித்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சாலும் சரி, அதை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வருவோம், அதை அப்பியாசப்படுத்துவதற்கு கொண்டு வருவோம். சத்தியங்கள் என்பது அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அவைகள் அப்பியாசப்படுத்தப்படுவதற்கும். ஆமென். அதனால சத்தியத்தை அப்பியாசப்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். ஸோ வசனத்தை கேட்குறவங்கள மாத்திரம் இருந்து விடாதபடி
இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். எனக்கு சாதகமானதுக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியக்கூடாது. எனக்கு பிடிச்ச வசனத்துக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியக்கூடாது. ஆண்டவருடைய முழு ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவருடைய முழு ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படுகிற அனுபவம். கொஞ்சம் நெஞ்சம் இதில் கீழ்ப்படிஞ்சேன் அதில் கீழ்ப்படிஞ்சேன் இல்லை. ஆண்டவர் எதை சொன்னாலும், ஈசாக்க பலியிடுனாலும் பலியிட ஆயத்தமாக இருக்கணும். அமலேக்கு முழுவதும் சங்கரினாலும் முழுவதும் சங்கரிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வாழ்க்கையில் நீ திருமணமே செய்யாத எரேமியானாலும் ஏதோ சின்ன சின்னதை எனக்கு பிரியமானதை மாத்திரம் செஞ்சுட்டு நான் கீழ்ப்படுகிறேன்னு இல்லாதபடி ஆண்டவர் எதை சொன்னாலும் நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். ஆமே, அப்படி இருப்போமா? இருப்போன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி தைரியமா, நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் எங்க வாழ்க்கையில எதை சொன்னாலும் கீழ்ப்படிவோங்கிறவங்க ஹல்லேலூயா. பாதி கை தான் வருது, பாதி கையை காணவே காணும். நீங்கள்லாம் நல்லா ஆமாம் வளர்ந்து பெருகுவீர்களாக. ஆமாம், கொஞ்சம் இயேசு என்னைக்குமே நமக்கு சாதகமான காரியங்களை சொல்றதை விட கஷ்டமான காரியங்களை சொல்லுவார். கஷ்டமான காரியங்களை சொல்லுவார். கீழ்ப்படி ஆயத்தமாக இருப்போம். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. அவர் பிரசங்கம் பண்ணினார். திரள் கூட்டம் இருந்தாங்க, நெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. திரள் கூட்டம்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா 5000 பேர் சாப்பிட்ருக்குறாங்க. மொத்தத்தில் 25,000 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடை முடித்து மறுநாள் என்ன செஞ்சாங்க, இயேசு எங்கே இருக்கிறான்னு தேடி திரள் கூட்டம் வந்துட்டாங்க. யோவான் அதிகாரம் 6வது அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. இயேசு அங்கே உபதேசிக்க ஆரம்பித்தார். உபதேசிக்க என்ன நடந்துச்சு? 6வது அதிகாரம் 60வது வசனத்தை பாருங்க. பிரசங்கம் பண்ண அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இப்படிலாம் யார் வாழ முடியும்? நீங்க வாயில சொல்லலைனாலும் நம்ம நினைக்கலன்னு சொல்லுங்க. என்னைய பாருங்க, உங்க முகத்தை பார்ப்பேன். இப்படிலாம் ஆமா, இதெல்லாம் யார் வாழ முடியும்? நம்ம மனசுல வரலன்னு சொல்லுங்க. தன்னுடைய வெறுக்கணும், தன்னை வெறுக்கணும், பொருளாசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் யார் வாழ முடியும்? இயேசு அவருடைய உபதேசத்தை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை? அவர் பிரசங்கம் பண்ணும்போது இது நடந்துச்சு. நடந்தது என்ன? ரிசல்ட் என்ன? 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எதை கேட்டுட்டு பின்வாங்கி போனாங்க? பாடுகளை பார்த்து பின்வாங்கி போகல, இயேசுவின் நிமித்தம் வந்த கஷ்டத்தை பார்த்து பின்வாங்கி போல, அவருடைய கடினமான உபதேசத்தை கேட்டவர்கள். கடினமான உபதேசத்தை சொல்லுங்க. இதெல்லாம் என்ன பிரசங்கம், இதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடனே கூட நடமாமல் பின்வாங்கி போனார்கள். இன்னைக்கு நடக்குதா? நிறைய நடக்குது. சரி, இன்னொரு இடத்துல நடந்துச்சு. இயேசு அழகா ஒரு காரியத்தை ஒரு மனிதன்ட்ட சொன்னார். 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால், வாலிபர்களே, பணக்கார வாலிபர்களே கேளுங்க, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எப்படி போயிட்டான்? எதை கேட்ட பொழுது? பிரசங்கத்தை கேட்டபோது. அப்படி சொல்லுங்க. ஆமா, இப்பவும் பணக்கார வாலிபர்கள் என்னாலே கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆமா, அந்த வார்த்தையை கேட்டபோது, பிரசங்கத்தை கேட்டபோது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனா. இன்னொரு வகையில் சொல்றா, இதெல்லாம் யார் கடைபிடிப்பா? இதெல்லாம் யார் செய்ய முடியும்?
துக்கம் அடைந்தவனா என்ன செய்தானா? போய்விட்டான். இவன் யார்? பணக்கார வாலிபன், ஆஸ்தியுள்ளவன், வாலிபன், ஒரு தலைவனும் கூட. இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்க, திரள் கூட்டம் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யார் இவர்கள்? அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள். வாலிபன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு துக்கம் அடைஞ்சவனா திரும்பி போனான். ஸோ நல்லா கவனிங்க, திரள் கூட்டத்தை தம்மோடு கூட, என்னை கவனிங்க, நல்லா கவனிங்க, திரள் கூட்டத்தை தம்மோடு கூட இயேசு சேர்த்துக் கொள்வதற்காக, பணக்காரர்களை தம்மோடு கூட இயேசு சேர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய உபதேசத்தின் தரத்தை இயேசு ஒரு இம்மி அளவு கூட குறைக்கவில்லை. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. திரள் கூட்டத்தை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு எல்லாம் பின்னால போறான். திரள் கூட்டம் என்ன பின்பற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய உபதேசத்தின் தரத்தை குறைச்சிக்கல, மாறா இருக்கிறவங்களை பார்த்து இயேசு கேட்டாரு, நீங்களும். ரொம்ப ஜாலியா கேட்டாரு, துக்கமா கேட்கல. நீங்களும் போய்விட. திரள் கூட்டத்தை சேர்த்துக் கொள்வதற்கும் சரி, பணக்காரர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் சரி, உபதேசத்தின் தரத்தில் இம்மி அளவு கூட இயேசு குறைக்கவில்லை. இன்னைக்கு நடக்கிற காரியம் என்ன? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தை சபையில பேசினா கூட்டம் வராதுன்னு சொல்லுகிற போதகர்களின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்கிட்ட சொல்றாங்க, பின்னால் அந்த ஊழியர் சொல்றாரு, மூத்த ஊழியர், இப்படி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தின் கரத்தை நம்ம பேசணும்னா, இப்படியே சொன்னார், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தை பேசணும்னா ஆட்க வர மாட்டாங்க. என்ன அர்த்தம்? தரத்தை குறைச்சிட்டோம், கூட்டத்தை கூட்டுறதுக்காக தரத்தை குறைச்சிட்டோம். இன்னைக்கு அந்த நிலைமை, அங்க உள்ள நிலைமை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன விரும்புகிறாருன்னா, தன்னை பின்பற்றுவதற்காக உபதேசத்தின் தரத்தை குறைக்கல, தன்னை பின்பற்றி வர்றவங்க அவருடைய தரத்தை உயர்த்தவே ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய கீழான ஜீவியத்தை மேன்மையாக மாற்ற விரும்புகிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. திரள் கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளணுங்கிறதுக்காக, பணக்காரன் தன்னை பின்பற்றணுங்கிறதுக்காக உபதேசத்தின் தரத்தை இன்னைக்கு கொஞ்சம் கூட, அன்னைக்கு இயேசு கொஞ்சம் கூட என்ன செய்யலைன்னா குறைச்சி கொள்ளலை. ஆனால் இன்னைக்கு பணக்காரர்கள்னா அது எந்த சபை, எந்த ஊரில் இருக்கிறான், எந்த சபையினுடைய விசுவாசின்னு கூட பார்க்க மாட்டேங்காங்க. ஊழியக்காரங்க, அந்த சபையின் ஊழியக்காரங்களை வந்து பார்க்காங்களோ இல்லையோ, பணக்கார வீடுகளை போய் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளும் அவங்க தவறான உபதேசத்தை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு டோன்ட் பார்ட்டேக். நான் மறுபடியும் சொல்றேன், அப்படிப்பட்ட உபதேசிக்கிறவர்களுடைய காரியங்களில் பங்கு பெறாதிருங்கள், பங்கு பெறாதிருங்கள். உங்களுடைய காணிக்கைகள் கவனம், எதற்கு செலவிடப்படுகிறது, எதற்கு செலவிடப்படுகிறது என்பதை குறித்து கவனமா இருங்க. இன்னைக்கு ஆடம்பரத்தை விரும்பி சபையில வர்றவங்களை பரிசுத்தமாக்கணும்னு சொல்றாங்களோ இல்லையோ, அவங்க எதை விரும்புறாங்கன்னா வர்றவன் எல்லாம் பணக்காரனா மாறணும். அதற்கு இயேசு ரத்தம் சிந்தவில்லை. நான் சொல்லுகிறேன், பாவிகளை பரிசுத்தமாக்குவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார், பணக்காரர்களை மாற்றுவதற்கல்ல. வேத புரட்டு என்று சொல்லுகிறேன். தரித்திரன் ஐஸ்வர்யவான், இயேசு தரித்திரரானார் எதற்காக? ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு என்பது வேத புரட்டு என்று சொல்லுகிறேன். முழு வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அவர் தன்னை எப்படி கொடுத்தார் என்பதை அல்லவா அந்த அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அதை எவ்வளவு தாறுமாறாக பயன்படுத்தி பண ஆசை உள்ளவர்களாய், ஆடம்பர பிரியர்களாய், வேத புரட்டுகள், இன்னைக்கு ஜன கூட்டம் திரளாய் வர வேண்டும் என்பதற்காக, ஏன் வந்தையா சினிமா பாட்டா பாடு, ஏன் இன்னைக்கு மேடையில் சினிமா பாட்டு. பணக்கார வாலிப தலைவன் தான், அவனை கவருவதற்காக இவர் ஒரு கவர்ச்சி பிரசங்கம் பண்ணல. இன்னைக்கு வாலிபர்களை கவரணுங்கிறதுக்காக எத்தனை கவர்ச்சியில நம்முடைய தரத்தை இறக்கி விட்டோம், நம்முடைய தரத்தை குறைத்து விட்டோம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் தரத்துக்கு ஆமென், let us turn back to the word of God. hallelujah. வேதத்திற்கு நேராய் திரும்புவோம், வேதத்திற்கு நேராய் திரும்புவோம். இவ்வளவு பேர் பின்வாங்கி போறான்,
ஒரு ஆத்மா நித்திய ஜீவனுக்கு தூரமா போகுது. போய் கெஞ்சல இயேசு. ஸோ நம்ம வாழ்கிற அந்த கடைசி நாட்களில் கவனமாக இருப்போம். வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை நம்ம உறுதிப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் அக்கேஷனல் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பிஹேவியரல் காரியமாக அது இருந்துடணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் அங்கமாக அது மாறிடணும். எது? வார்த்தையில் நிலைத்திருப்பது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னைக்கோ நான் கீழ்ப்படிஞ்சேன் இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படியே அதில் நிலைத்திருக்கிற மனிதன் தான் இயேசுவின் மெய்யான சீஷன் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. கேட்கிறவர்கள் அல்ல, கேட்டுவிட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் அல்ல, உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுவோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். அன்றைக்கே பவுல் சபைக்கு எச்சரிப்பாய் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 வகையான கூட்டம் இருக்கும். ஒன்று சத்தியத்துக்கு செவியை விலக்கி, அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். 2 வகையான கூட்டம் இருக்கும். வாசிங்க 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 1வது வசனத்தை முதல்ல வாசிச்சிருவோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி நாட்களில் பிற்காலங்களில் ஒரு கூட்டம் வரும், மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். அவங்களுக்கு பவுல் கொடுக்குற பேர், அவங்க பண்ணுற மாய்மாலம் என்ன செய்யும்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின். அப்போது இப்படி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாய்மாலம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிசாசுகளின் உபதேசத்தை உபதேசிப்பாங்க, அவர்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகளின் உபதேசம்னா டாக்ட்ரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்ட்ரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ்னா பேயை பற்றி சொல்கிற காரியம் இல்லை. அதுக்கு கீழே 2 காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார். 2 அடையாளத்தை சொல்றாரு பாருங்க. கல்யாணம், நீ ஊழியம் பண்ணணும்னா கல்யாணம் கட்டக்கூடாது. கல்யாணங்கிறது அசுத்தம். இந்த கல்யாணம் பண்ணாம ஊழியம் பண்ற, அதாவது அதை உபதேசமாக்கி, இன்னைக்கு நிறைய ஸ்தாபனங்கள் அதை உபதேசமாக்கியிருக்கு. நீங்கள் ஊழியம் செய்யணுமா, கல்யாணம் பண்ணக்கூடாது, ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணக்கூடாது, புருஷர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, பரிசுத்தவான்கள். நோ, தேவன் பரிசுத்தமாக கண்டதை அசுத்தம் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நல்லது என்று கண்டார். ஸோ விவாகம் பண்ணக்கூடாது, இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்போ வஞ்சிக்கப்பட்டவர்களாய் பிசாசின் உபதேசங்களை, பிசாசின் சபை என்று சொல்லி அல்ல, இப்படிப்பட்ட புல்பிட்ல இருந்து போதிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுகளின் உபதேசங்களை உபதேசிக்கிறவர்கள் சபைகளுக்குள்ள காணப்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்போம். அதற்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. அடுத்து 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்திருக்கா? சத்தியத்தை கேட்காதபடி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்குதான்னு கேட்குறேன். இன்னைக்கு கதை சொன்னால் நல்லா கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. சத்தியத்தை சொன்னால் கசக்குது.
அங்கே வாசிக்கிறோம், ஆரோக்கியமான உபதேசத்தை, ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி, இச்சிங் இயர்ஸ், அப்படியே காதில் அரிப்பு இருந்தால் என்ன செய்வோம்? அப்படியே சுகமாக இருக்கிற மாதிரி அதை க்ளீன் பண்ணும்போது அப்படியே செய்வோம்ல, அதை மாதிரி நமக்கு சுகமான காரியத்தை கேட்கறது. கண்ணீர் துடைப்பார், உன் கவலை மாற்றுவார், உனக்கு ஆறுதல் தருவார், இதையே கேட்டுக்கிட்டு இருக்கணும், சுகமாக இருக்கும். சிலுவை சுமக்கணும், அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நகர்மையானவர்களே, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காதபடி, பிசாசுகளின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகளின் காரியங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிற பொல்லாத காலம் வரும். இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும்னா ஆண்டவருடைய களங்கமில்லாத இந்த ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மீது வாஞ்சையுள்ளவர்களாய், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் இதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இப்படி ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க அர்ப்பணிப்போம். அவர்களே இயேசுவின் மெய்யான. கடைசியாக எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா? எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்? எந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன்? எந்த வசனம் என்னை ஒப்பு கொடுக்க வைத்தது? ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸோ இயேசுவினுடைய மெய்யான சீஷன் என்பவன் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன். அவன் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அவன் அதன்படி வாழ்கிறவனாய் இருக்கிறான். அவனே இயேசுவின் மெய்யான சீஷன்.